வணக்கம் தோழரே. நீங்க பார்க்கக்கூடிய மரங்கள் வந்து நாவல் மரம். இந்த மரம் இந்த தோட்டத்தில் நட்டு ஒரு 10 வருஷம் ஆகி இப்போ 2-3 வருஷமா தான் தொடர்ந்து பூத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பின்னாடி பார்க்கும்போது லைட் லெமன் கலர்ல நிறைய கொத்து கொத்தா பூத்துருக்கு. இந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நாவல் மரத்துல வந்து லோயர் பிரான்ச்ல தான் இருக்கும். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலை நேரம் இருக்கிறதுனால நிறைய தேனீக்களும் இந்த பூக்களை சுத்தி சுத்தி வருது. இந்த தேனீக்கள் இருக்கிறதால ஒரு நன்மை இருக்கும். நமக்கு அயலர்ந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும். நிறைய காய்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த தேனீக்கள் உண்டாகும். அதுவும் அதே நேரத்துல அந்த தேனீக்கள் எடுத்துக்கொண்டு போய் அதன் கூட்டுல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மரம் வளர்க்கறதுனால நமக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும். போன வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன், நாவல் மரம், கொய்யா மரம், ரோஸ் ஆப்பிள் இது மூன்றுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூவின் அமைப்பு தான் முக்கியம். நீங்க வீட்டுல கொய்யா மரம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பூக்களும் வந்து இதே மாதிரிதான் அமைப்பு இருக்கும், இலைகளும் இதே மாதிரிதான் அமைப்பு இருக்கும். நம்ம சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளூபெரி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ப்ளூபெரியை விட இந்த நாவல் பழத்த ப்ளூபெரி தான் சத்துக்கள் அதிகம், நமக்கு விலையும் வந்து சௌரியமாக கிடைக்கும். அந்த சீசன் நேரத்துல சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ப்ளூபெரி வந்து ஒரு பாக்கெட் 300 ரூபாய் சொல்றாங்க. அதே 1 கிலோ நாவல் பழம் சீசன்ல வரும்போது நமக்கு 300 ரூபாய் கிடைக்குது. ஸோ அந்த பழங்களும் பெருசா இருக்கு, சத்துக்களும் அதிகம். ஸோ நம்ம இந்த மாதிரி பழங்களை வந்து சீசன் ஃப்ரூட்ஸை வந்து வீட்டுல குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க பிற்காலத்துல எல்லா பழமும் சாப்பிடும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய கலைகளை வந்து நிறைய மொட்டுக்கள் தான் இருக்கு, ஒன்றும் பூக்க தொடங்கல. ஒரு சில பூக்கள் தான் விரிஞ்சிருக்கு. இன்னொரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பூக்கள்லாம் விரிஞ்சி காய்க்க தொடங்கிறோம். பொதுவா நாவல் மரத்துல என்ன சொல்லுவாங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா வேணும்னு சொல்லுவாங்க. நாவல் பழத்துல நம்ம சினிமால பார்த்திருப்போம், ஔவையார் சொல்லியிருப்பாங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. பொதுவா ஒரு சில பழங்களை நம்ம சுட்டு கூட சாப்பிட்டுருப்போம், ஆனா நாவல் பழத்தை சுட்டு சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த பழம் பழுத்து கீழே விழும்போது இயற்கை நீதி, எந்த பழம் பழுத்தாலும் அது மண்ணில் விழுந்துதான் ஆகணும். ஸோ அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும் போது அதுல இருக்க மண்ணு ஒட்டிருக்கலாம், தூசி ஒட்டிருக்கான். அந்த தூசியை ஊதுறது தான் பொதுவா நமக்கு தெரியும். வீட்டுல ஏதாவது சூடாக சாப்பிடும் போது என்ன செய்வோம், ஆடுறதுக்கு ஊதி விடுவோம். ஸோ அந்த ஊதுறதுக்கு தான் இந்த சுட்ட பழத்தை நம்ம ஊதி அதுல இருக்க தூசியை எடுத்துட்டு சாப்பிட்றோம். இந்த எளிமையான கருத்தை வந்து எவ்வளவு ஔவையார் தெளிவாக எல்லாரும் புரியும்படி சொல்லியிருக்காங்க என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கீழே மண்ணில் ஒரு பழம் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம சொல்லுவோம், சுட்ட பழமா சுடாத பழமான்னு. ஸோ நீங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவை பாருங்க, பல்வேறு கருத்துக்களை கூட எங்களுக்கு தெரிவிக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய தெளிவரையும் விளக்கத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.